يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய திங்களும் செவ்வாயும் ஆஷுராவுடைய நோன்பு என்கக்கூடிய அந்த நோன்போடு முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷுரா, அதற்கு முந்தைய நாள் 9வது நாளைக்கு தாஸ்வா என்பார்கள். இந்த 2 நோன்புகளையும் நோற்று அதன் மூலமாக பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இருப்போம். எங்களுடைய சமுதாயத்திலே இந்த நோன்பு எல்லோராலும் கடைபிடிக்கப்பட்டு வருவதை நாங்கள் அறிகிறோம். இந்த நோன்பை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய காலத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற போதே இந்த நோன்பை நோட்பவர்களாக இருந்ததை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கூறுகிறார்கள். ஏனென்றால் ஜாஹிலியத்திலே உள்ள மக்கள் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு பிடிக்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில் இருந்து இது பிடிக்கக்கூடிய வழக்கு இருந்திருக்கிறது. அது அவர்கள் ஏன் பிடித்தார்கள் என்பதற்கான அந்த காரணம் வெளிப்படையாக வரவில்லை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன கூறுகிறது? ஜாஹிலியா காலத்து மக்களும் இந்த நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முந்தி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. அந்த காலத்து மக்கள் செய்த சில விடயங்களை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு மார்க்கமாக ஆக்கினார். இன்னும் பல விடயங்களை அல்லாஹ் மாற்றி அமைத்து அது உங்களுக்கு மார்க்கம் அல்ல என்றார், அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது இருந்த மக்களை ஒட்டுமொத்தமாக 3 தரப்பினர்களாக பிரிக்கலாம். ஒன்று, மத நம்பிக்கையே கடவுள் கோட்பாடே இல்லாதவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத்தை அடிப்படையாக கொண்டு அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் யூதர்கள். இப்போது அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் இஸ்ரேல். அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சிறிய சமூகமாக இருந்தார்கள். ரொம்ப குறைந்த சமுதாயம் என்று அவர்கள் தான். அவர்களும் மதீனாவை அண்டி இருக்கக்கூடிய பிரதேசங்கள்
அதிலே சில 1000 ஃபேமிலிகள் மட்டும்தான் இருந்தார்கள். இரண்டாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நசாராக்கள், அவர்களை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறோம். அரபியிலே நசாரா. ரசூலுல்லாஹ் வருவதற்கு 500 வருடங்களுக்கு முந்தி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வழியில் பின்பற்றி அவர்கள் உலகமெல்லாம், குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய யூரோப் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி உட்பட துருக்கி என்று நான் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளும் அன்று கிறிஸ்தவர்களின் சாம்ராஜ்ய பிரதேசமாக தான் இருந்தது. இவர்கள் 2 சாராரும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு அரபியிலே வரக்கூடிய பெயர் அஹ்லுல் கிதாப், வேதத்தை உடையவர்கள். மூணாவது சாரார் அவர்கள் முஷ்ரிக்குகள் என்ற பெயர் கொண்டு சொல்லப்பட்டவர்கள். முஷ்ரிக் என்ற அந்த வார்த்தையின் கருத்து இணை வைப்பாளர்கள். அல்லாஹ் கடவுளாக்கி கொண்டவர்கள். இன்னும் ஒரு சாரார் அல்லாஹ்வை ஏற்காமல் வேறு சிலரை கடவுளாக்கி கொண்டவர்கள். அவர்கள் இந்துக்கள் அவர்களை குறிக்கும். மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகள் என்று சொல்லக்கூடியவர்களை குறிக்கும். அல் குர்ஆனில் முஷ்ரிக்கூன் என்று இந்த வார்த்தை கொண்டு அழைக்கப்படுகின்ற போது இவர்கள் வேறாகவும், ஒரே குர்ஆனிலே நீங்கள் ஓதக்கூடிய லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன் என்று நீங்கள் ஓதுகிறீர்களே, அதிலே வருகிறது என்ன? நிராகரித்தவர்கள், ஆகிரத்தை ஏற்பதற்கு, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை ஏற்பதை நிராகரித்தவர்கள் வேதக்காரர்களிலிருந்தும் இணை வைப்பவர்கள் இருந்தும் என்று அல்லாஹ் இருதரப்பாக கூறுகிறான். அப்ப அது 2 சமூகம். இன்னொரு சாரார் தான் மூணாவது சாரார், கடவுளே இல்லை என்ற கோட்பாடு கொண்டவர்கள். அன்பே சிவம் என்று சிலர் கூறுவதை போன்று பௌத்த தத்துவத்தை எடுத்தால் புத்தரினுடைய போதனை கடவுள் இல்லை, அந்த தத்துவத்தை கொண்டவர்கள். அவ்வாறு கடவுளே இல்லை என்றவரை கடவுளாக்கி கொண்ட சமூகமாக மக்கள் இருப்பதை காண்கிறோம். ஆக இவ்வாறான 3 சமுதாயங்கள் மொத்த மக்களை பிரித்தால் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இணை வைப்பவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இருந்த வேளையில் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நேர்வழியை காட்டுபவர்களாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் பொதுவானவராகவே தவிர உம்மை நாம் அனுப்பவில்லை. அந்த ரசூலுல்லாஹ் வந்தபோது அவர்கள் வாழ்ந்த அந்த சுற்றுவட்டத்தில் இந்துக்கள் இருக்கவில்லை, பௌத்தர்கள் இருக்கவில்லை. இருந்தவர்கள் மக்காவை பொறுத்தவரை முஷ்ரிக்குகள் என்று சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த மத கோட்பாடை பின்பற்றுகிறோம் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை பிரச்சாரம் செய்து
அந்த தத்துவத்தின் அடிப்படையில் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து அந்த தத்துவத்தை அவருடைய சந்ததியினர்களுக்கு கொள்கையாக பிரகடனம் செய்து அவர்கள் பூமியை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் அந்த சமுதாயம் பெருக 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 அவர்கள் சிலை வணக்கத்தை உண்டாக்கி கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்க தொடங்கியதால் அந்த மக்காவா நகரத்தில் வாழ்ந்தவர்கள் முஷ்ரிக்குகள் என்ற பெயர் கொண்டு இணை வைப்பாளர்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற தத்துவத்தை அவன் அல்லாத வேறு யாருக்கும் வணக்கம் செய்வதற்கு தகுதி இல்லை, வணங்கக்கூடாது என்று இப்ராஹிம் நபி போதித்த தத்துவத்தை ஏற்க மறுத்ததால் அவர்கள் முஷ்ரிக்குகள் என்ற பெயர் கொண்டு இணை வைப்பாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றார்கள், ஆனால் அல்லாஹ்விற்கு மட்டும் வணக்கங்கள் சொந்தமானது என்பதை ஏற்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அவர்கள் அப்ப ஏன் காபிர் என்று கூறப்பட்டார்கள் என்றால், அல்லாஹ்வை ஏற்றவர்களை காபிர் என்று சொல்லலாமா என்று கேட்டால் ஆம். ஏன் கூறப்பட்டார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் ஏற்கவில்லை. அவர் கொண்டு வந்த அல்லாஹ்வை மட்டும் அந்த மறுமை பற்றிய நம்பிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை. எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் நம்ப வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நம்புவதற்கு மறுத்து விட்டார்கள். அப்ப அவர்கள் ஏற்றுக்கொண்டது ஒன்றுதான், அல்லாஹ் இருக்கிறான் என்ற தத்துவம் மட்டும்தான். அதனால் அவர்கள் நிராகரிப்பாளர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கொள்கையை அவர்கள் நம்பாததால் மறுத்தவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் அதற்கு கூறப்பட்ட பெயர் காபிர், நிராகரித்தார். அதை கொண்டு அழைக்கப்பட்டார். அப்ப வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று இருந்தவர்கள் எங்க இருந்தார்கள்? மதீனாவை அண்டியும் அரபு பிரதேசத்தில் மதீனாவிலிருந்து தூரமான பிரதேசங்களில் கிறிஸ்தவர்களான நசாராக்களும் இருந்தார்கள். அவர்களை ஏன் காபிர்கள் என்று குர்ஆன் கூறுகிறது? ஆம், அந்த வேதங்களில் ஒரு தத்துவம் சொல்லப்பட்டது, ஒரு அடிப்படை நம்பிக்கை பேசப்பட்டது. அது என்ன? இப்ராஹிம் நபியினுடைய அறிவுரையில் சொல்லப்பட்ட அதே தத்துவம். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். முதலாவது, அவனுக்கு இடை இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, அவன் தனிமையிலானவன், எந்த தேவையும் இல்லை. அதனால் அந்த தத்துவத்தை விட்டும் இவர்கள் தடம் புரண்டு அல்லாஹ்விற்கு பிள்ளையை ஏற்படுத்தினார்கள். நசாராக்கள் மரியமுடைய மகன் ஈசா அல்லாஹ்வின் பிள்ளை என்றார்கள். யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வின் பிள்ளை என்றார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தின் நசாரா மஸீஹ் இப்னுல்லாஹ். அதனால் அவர்கள் உஸைரையும் வணங்கினார்கள், அதனால் அவர்கள் ஈசாவையும் வணங்கினார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை ஏற்படுத்தியதால் அவர்கள் அந்த அடிப்படையில் முஷ்ரிக்குகள் என்று சொல்லப்பட்டாலும் அடிப்படையில் அவர்கள் மூசா நபிக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயரில் இருந்ததால் அஹ்லுல் கிதாப் என்று செப்பரேட்டாக அவர்கள் கூறப்பட்டார்கள். அதேவேளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் மறுமை இருக்கிறது என்றதை நம்பினார்கள், மலக்குமார்களை நம்பினார்கள், சுவர்க்கத்தை நம்பினார்கள், நரகத்தை நம்பினார்கள், இதையெல்லாம் நம்பினார்கள். அவர்கள் மறுத்தது எதை? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக இந்த உம்மத்துக்கு வழிகாட்ட வந்த இறை தூதர் என்கிற அந்த தத்துவத்தை மறுத்து விட்டார்கள். எவர்கள் ரசூலுல்லாவை ஏற்பதற்கு மறுத்தார்களோ அதனால் அவர்கள் காபிர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த கொள்கையை மறுத்ததாலும்
அவளுடைய அந்த வேதங்களில் கூறப்பட்ட அடிப்படை தத்துவத்தை சிலதை அவர்கள் மறுக்கத் தொடங்கியதாலும் அவர்கள் மீண்டும் காபிர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்குமாக அனுப்பப்படுகிறார்கள். இப்போது அந்த சமுதாயத்திடத்திலே சில நல்ல விடயங்கள் இருந்தது. அதில் ஒன்றுதான் ஆஷுரா நோன்பு. அதை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்விற்கு மக்காவில் இருக்கிற போதே அதை கடமையாக்கி விட்டார், பிடித்தார்கள். மதீனாவிற்கு வந்தார்கள், பிடித்தார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முந்தி அவர்களுக்கு கடமையாக இருந்தது இந்த ஒரு நாள் நோன்பான ஆஷுரா நோன்புதான். அதை பிடித்தார். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள். ரபியுல் அவ்வலுக்கு முந்திய மாதம் இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய முஹர்ரம், சங்கையான மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததன் பின் அடுத்த வருடம் வருகிறது முஹர்ரம் மாதம். அடுத்த வருடமும் ரசூலுல்லாஹ் முஹர்ரம் நோன்பை தான் பிடிக்கிறார்கள். இரண்டாவது வருடத்தில் தான் ரமலானுடைய நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கப்படுகிறது. ரமலான் என்பது என்ன? ரபியுல் அவ்வலில் இருந்து 6வது மாதம் வரப்போகிறது. அந்த 6 மாதங்களின் பின் 2ஆம் வருடம் அப்ப ரசூலுல்லாஹ் முஹர்ரமும் பிடித்தார்கள். அதற்கு பின் அடுத்த ரமலான் வருகிற போது அல்லாஹ் ரமலானை கடமையாக்கி விட்டார். ரமலானை கடமையாக்கியதும் ஆஷுரா நோன்பு கடமை என்கிற சட்டம் போய்விட்டது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். அப்ப ஆஷுரா நோன்பு ஜாஹிலியத்தில் இருந்து பிடிக்கப்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் அது கடமையாக்கப்பட்டு அதை பிடித்த நிலையில் அவர்கள் மதீனாவிற்கு வந்து மதீனாவிலும் அவர்கள் பிடித்து இருந்து சஹாபாக்களுக்கும் பிடிப்பது கடமையாக்கப்பட்டு இருந்து பின்னர் அவர்களுக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் ஆஷுரா நோன்பு என்பது கடமை என்கிற தரத்தில் இருந்து அது விடுபட்டு விட்டது. விரும்பியவர் பிடிக்கலாம், விரும்பியவர் விடலாம் என்று இருந்தது. அதற்கு பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தபோது அங்கே இருந்த யூதர்களை பார்க்கிறார்கள். ஹைபர் பிரதேசத்திற்கு அண்மித்ததாக மதீனா நகரம் இருந்ததாலும் மதீனாவிலே ஆங்காங்கே சில யூத குடும்பங்கள், சில 1000 குடும்பங்கள் மதீனாவை அண்டி அங்கே இருந்ததாலும் அவர்கள் ஆஷுரா நோன்பு பிடிப்பதை அவதானிக்கிறார்கள். மக்காவில் பிடித்தார்கள், அது வேறு. என்ன இவர்களும் இங்கே பிடிக்கிறார்கள் என்ற போது அவர்கள் ஒரு காரணம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா மூசாவின் கெடுபிடியில் இருந்து, ஃபிரௌனுடைய கெடுபிடியில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய நாள் அது. அப்போது அதற்கு நன்றிக்காக அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். அந்த காலத்து யூதர்கள் எதற்கு? அல்லாஹ் காப்பாற்றியதற்காக நோன்பு பிடிக்கிறார்கள், நன்றி செலுத்துறதுக்காக, வணக்கமாக அதை கடைபிடிக்கிறார்கள். அதிலே ஒரு விடயம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நோன்பு பிடிப்பார்கள். அதோடு சிறு பிள்ளைகளுக்கு அதை ஒரு பெருநாளாக, சிறியவர்களுக்கெல்லாம் ஆடையெல்லாம் அணிவித்து பெருநாளாகவும் எடுத்தார்கள். எந்த பெருநாள்? சாப்பிட பெருநாள் அல்ல, நோம்பில்லாத பெருநாள் அல்ல. நோம்பாக இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த சந்தோஷத்தை சிறியவர்களோடு அவர்கள் எடுத்தார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனா அஹக்கு பி மூஸா, உங்களை விட மூசா நபியின் விடயத்தில் மிக தகுதியானவன் நான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நோன்பை பிடிப்பதோடு நீங்களும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக பிடியுங்கள் என்று நமக்கு ரசூலுல்லாஹ் மீண்டும் வழிகாட்டினார்கள். அன்பிற்குரிய சகோதரி, அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்பையும் எடுத்து முன்வைக்கிறார்கள். என்ன அந்த சிறப்பு? இதை பிடித்து வந்தால் இதற்கு முந்தைய வருஷம் அங்கே செய்த எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அது அல்லாஹ்வுடைய கருணை. சகோதரர்களே, நாங்கள் பாவிகள் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதத்தின் பிள்ளைகள் அனைவரும் பாவிகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யார் தௌபா செய்தாரோ அவரை தவிர. அப்ப நாங்கள் பாவம் செய்த சுபாவத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். குலுகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனமானாக படைக்கப்பட்டிருக்கான். ஒருவர் சொல்ல நான் பாவமே செய்ய மாட்டேன், என்னால் எந்த பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று சொல்றார். அது பொய்யர். மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருப்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை எடுத்து சொல்லுகிறார்கள். லௌலம் துதினிபு, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவார். பின்னர் பாவம் செய்யக்கூடிய ஒருவரை அல்லாஹ் சமூகத்தை உருவாக்குவார். அவர்கள் பாவம் செய்வது விட்டு பின்னர் அல்லாஹ்விடம் தௌபா செய்வார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பார். அப்படி என்றால் என்ன கருத்து? பாவம் செய்யுங்கள் என்றா நீங்கள் பாவம் செய்ததாக நிலையிலேதான் படைக்கப்பட்டுள்ளீர்கள், செய்து விட்டீர்கள், தௌபா செய்யுங்கள், நாம் மன்னிப்போம். சகோதரர்களே, ஒருவர் பெரிய கொடையாளி 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 என்கிறார். ஆனால் அவரை யாருக்கும் ஈந்து கொடுப்பதில்லை. நிறைய சொத்து வைத்திருக்கிறார். அப்ப எப்படி கொடையாளியாக ஆகுவார்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவன், அளவற்ற அருளாளன் என்கிறோம். அதை நாம பார்க்கிறோமா இல்லையா? அவனுக்கு இடை வைக்கக்கூடியவர்களுக்கும் அவன் ரிஸ்க் கொடுக்கான். இன்று முஸ்லிம்களை இஸ்ரவேலர்கள் கொலை செய்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய ஊரில் சீதன கர்மம் ஆட்டி படைக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் மற்றவருடைய சொத்துக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கார். அதுக்குத்தான் அவனை ரஹ்மான் ரஹீம் என்று சொல்றோம். அளவு இல்லாமல் கொடுப்பான். நாய்க்கும் கொடுப்பான், பேக்கும் கொடுப்பான். நமது பாசையில் சொன்னார். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் இருக்கிறது, கஃபூர், கஃபார், மிகவும் மன்னிப்பாளர். தவ்வாப், பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்றுக்கொள்பவர். ஆர் பாவம் செய்யற? மாடா, ஆடா. இந்த மனித சமுதாயம் பாவம் செய்யும் சுபாவமுள்ள படைக்கப்பட்டதால் அவர்களை மன்னிக்கும் தன்மை எங்களை விட மனிதன் தனக்கு தீங்கு செய்பவனை மன்னிக்காமல் இருப்பார். சிலர் மன்னிப்பார்கள், பலர் மன்னிக்க மாட்டார்கள். சிலரை மன்னிப்பார்கள், சிலரை மன்னிக்க மாட்டார்கள். இதற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ். நீ என்ன பாவம் செய்தாலும் மன்னிப்பேன், ஒன்றை மட்டும் மன்னிக்க மாட்டேன். என்னை பிரார்த்திக்காமல் இன்னொருவரை பிரார்த்தித்தார். மொய்தீன் ஆண்டவரே என்று மொய்தீன் ஆண்டவரிடம் பிரார்த்தித்தால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். அவன் விசாரம் செஞ்சால் மன்னிப்பான். 100 கொலை செய்தவரையும் அல்லாஹ் மன்னித்தான். நீ என்ன பாவம் செய்தாலும் நான் மன்னிப்பேன். என்னை மட்டும் நீ அழைக்க வேண்டும், என்னை மட்டும் வணங்க வேண்டும். அவன்தான் அல்லாஹ். அந்த மாபெரும் மன்னிக்கும் தன்மை அவனிடம் உள்ளதால் அந்த மன்னிக்கும் கருணையாளன் எங்களுடைய பாவங்களை, நாங்கள் நடந்து போகும் போதெல்லாம் பாவம் செய்யற நாங்கள் அல்லவா, ஆனால் அப்பப்ப எங்களுடைய நாளாந்த நடவடிக்கையில் பாவங்களை மன்னிப்பதற்காக அவன் ஏற்படுத்திய வழிமுறையில் ஒன்றுதான் வருஷத்தில் ஒரு நோன்பு பொடி, உடைய பாவங்கள் ஒரு வருஷ பாவத்தை மன்னிச்சுட்டு 2 நாளைக்கு கொடுக்க உடுப்பு கழுவுறோம். சிலர் காலையில் போட்ட உடுப்பை மாலையில் உடுக்க மாட்டார்கள்.
மல்டி மில்லியனர் உடனே உடுப்பு கழுவு போடும், கலத்தினால் அதோட சரி. தூய்மையா இருக்கணும். அது மாதிரி நம்ம தூய்மையா இருக்கணும் என்று அல்லாஹ் விரும்பியதால் நம்மள உள்ள அசிங்கங்களை வாஷ் பண்ணி நம்மளை எப்பையும் மனமாக குணமாக வைப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தியதான் இந்த ஆஷுரா. அந்த பாக்கியத்தை இழக்கலாமா? என்ற அன்றாட வாழ்க்கை நடந்துட்டே இருக்கும். அதை விட இன்னொரு பெரிய மடங்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு அடியான் ஐவேளை தொழ வருகிறான், வலு செய்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன? வலு செய்கிற போதே அவனுடைய முகத்தை கழுகிற போது, முகத்திலிருந்து தண்ணி சொட்டு சொட்டா விழுகிற போது அந்த முகத்தினுடைய உறுப்புகள் பகுதிகள், கண்ணு, மூக்கு, காது, இவைகள் செய்த பாவங்கள் அப்படி அந்த தண்ணியோடு கரைந்து விடுகிறது. அப்ப 5 நேரம் தொழுகிறவன் கிட்ட சின்ன சின்ன பாவங்கள் இருக்குமா? சிறு பாவங்கள், கொள்ளையடிச்ச பாவங்கள், சீதனம் வாங்கின பாவம் அல்ல. அது பிறருடைய உரிமையோடு சம்பந்தப்பட்டது, அதை கொடுத்து விட வேண்டும். 4ஆம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? ஐவேளை தொழுகையாளியா. இப்படி ஒரு கல், ஒரு முள் மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை கண்டால் நாம் எடுத்து போடுகிறோம். அது ஒரு தர்மம். அந்த தர்மத்தினால் பாவம் மன்னிக்கப்படும். ஏன் நாங்கள் பாவம் செய்யும் சுபாவம் கொண்டவர்களாக எங்களை படைத்தவன் அவன். அதனால் அடியானே, நீ கவலைப்படாதே, நீ உன்னை தூய்மைப்படுத்துவதற்கான வழிவகைகளையும் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த வகையில் எங்களுக்கு தந்ததுதான் இந்த ஆஷுரா. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹு தஆலா இந்த அழகான ஒரு இபாதத்தை, கஷ்டமில்லாத ஒரு இபாதத்தை எங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டு, அந்த இபாதத்தை பிற சமுதாயத்திடமும் நடைமுறையில் இருப்பதால் நாங்கள் பிற சமுதாயத்தை கொப்பி பண்ணி அவர்களுடைய நடைமுறையை பின்பற்றி அவர்களைப் போலவே நாங்களும் இருக்கிறோம் என்று இருந்தால் இஸ்லாத்தினுடைய தனித்துவம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி வருடம், ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள் ரபியுல் அவ்வல் மாதம். ரபியுல் அவ்வலுக்கு முந்திய மாதம் சஃபர், அதற்கு முந்திய மாதம் முஹர்ரம், இப்ப நாம் இருக்கிற மாதம். அப்ப ஹிஜ்ரி 10வது வருஷம் முஹர்ரம் மாதம் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கிறார்கள். அந்த வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த யூதர்களும் பிடித்து வருவதால் அவர்களுக்கு ஒப்பாக வேண்டிய நிலை வருகிறது என்பது அங்கே உணர்த்தப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகி போகிறது அனுமதியாக இருந்தது. காலம் செல்ல செல்ல அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வர 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 அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அந்த தத்துவம் மார்க்கமாக்கப்படுகிறது. அவர்களுக்கு மாறு செய்வது என்பது மார்க்கமாக்கப்பட்டு விட்டது. கடைசியாக அவர்கள் இந்த முஹர்ரம் நோன்பை, இறுதி முஹர்ரம் நோன்பை பிடித்த வேளையில் தான் அவர்கள் மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள், லைன் பகீது லசுமன்ன தாசியா, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய அந்த வழியிற்கு நாங்கள் ஒப்பானவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாத்தின் தனித்துவம் அது தனித்துவமாகவே இருப்பது அல்லாஹ்வினுடைய சட்டம் என்பதால் மாறு செய்வதை மார்க்கமாக்கி விட்டு போனார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அடுத்த வருடம் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். என்ன எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு ஒரு முறை இருக்கு.
பிற மத சமுதாயத்தினருக்கு வணக்க வழிபாடுகள் இருக்கு. நாங்கள் அந்த வணக்க வழிபாடுகளை பின்பற்றி போவது எங்களுக்கு மார்க்கம் அல்ல. ஏன் தெரியுமா? வேதக்காரர்கள் என்றவர்கள், நான் என்னுடைய ஆரம்ப உரையில் சொன்னேன், அல்லாஹ்வுடைய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதமான தௌராத்தில் கை வைத்து விட்டார்கள். அதை படித்த மதகுருமார்கள் தங்களது கைகளால் எழுதி அந்த வேதத்திலே இடைச்சர்கள் செய்து விட்டார்கள். அதனால் தௌராத்தினுடைய புனிதத்துவம் போய்விட்டது, இன்ஜீலினுடைய புனிதத்துவம் போய்விட்டது. அப்ப அல்லாஹ்விடம் இருந்து வந்த வேதத்தில் கை வைத்ததால் மக்களுக்கு எது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்பது தெரியாது. அதனால் அல்லாஹு தஆலா அதில் நல்லதை பார்த்து எடுங்கள், அதில் பிழையானதை விடுங்கள் என்கிற ஒரு தத்துவத்தை வைக்காமல் மொத்தமாக அடியோடு அதை தள்ளிவிடுங்கள், அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை, கியாம நாள் வரையும் நான் பாதுகாக்கக்கூடிய, யாரும் கை வைக்க முடியாத வேதமான அல் குர்ஆனை நான் இறக்கி வைக்கிறேன். இதுதான் கியாம நாள் வரையும் உள்ள மக்களுக்கு வழி. அவர் மூலம் அந்த வேதத்திற்கு விளக்கமாக ஹதீஸையும் நான் ரசூலுல்லாஹ்வின் மூலம் நான் இறக்கி வைக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சீல் பண்ணி பொறுப்படுத்தி தந்து விட்டான். அவர்களுக்கு சொன்னான், ஃபவைலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், எவர்கள் தங்கள் கரங்களால் வேதத்தை எழுதி சும்ம யகூலூன ஹாதா மின் இன்தில்லாஹ், பின்னர் என்ன சொன்னார்கள், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று சொன்னார்கள், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபு, அவர்கள் எழுதியதால் வேதத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பரிசுத்தமான அல்லாஹ்விடம் வானலோகத்தில் இருந்து வந்த வேதத்தை தள்ளி வைத்து விட்டு அதற்குள் அல்லது இடைச்சர்கள் செய்து எழுதிவிட்டார்கள். ஃபவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், எதற்காக தெரியுமா எழுதினார்கள்? பணம் ஈட்டுவதற்காக, சம்பாதிப்பதற்காக. அதனால் அவருடைய சம்பாத்தியங்களுக்கும் நாசம்தான் என்று அல்லாஹ் அதை முடித்து விட்டார். எனவே அதற்கு பின் நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. ஆரம்ப காலத்தில் அருமை ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் மதீனாவிலே இருக்கிற போது, மக்காவில் இருக்கிற போது, அங்கே மக்காவிலே ஆஷுரா நோன்பை குறைஷிகள் பிடித்தார்கள். குறைஷிகள் இப்ராஹிம் நபியினுடைய அந்த வழியில் வந்தவர்கள், ரசூலுல்லாஹ் அதை எடுத்தார்கள். பின்னர் மதீனாவிற்கு வந்தார்கள், எடுத்தார்கள். இறுதியாக ஒவ்வொரு விடயமாக அவர்களுக்கு மாறு செய்வதை அல்லாஹ் மார்க்கமாக்கியதும் கடைசியாக இதிலும் மாறு செய்வதை மார்க்கமாக்கி விட்டு மரணித்தார். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவில் மதீனாவிற்கு சென்ற போது பைத்துல் மக்திஸை நோக்கியே தொழுகிறார்கள். அங்கே மதீனாவில் இருந்த யூதர்களும் பைத்துல் மக்திஸை நோக்கித்தான் தொழுவார்கள். கிபிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஒப்பாக இருக்கிறோமே என்பதால் மனம் கஷ்டமாயிருந்தது. ஆனால் அல்லாஹ்விடம் கஅபத்துல்லாவான மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியை, இப்ராஹிம் நபியினுடைய அந்த பூமியை, முதலாவது மனிதன் வணங்குவதற்காக இந்த உலகத்திலே கட்டப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினால் அமைக்கப்பட்ட அந்த கஅபத்துல்லாவை நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் தொழுகிற போதே வானத்தை பார்த்து பார்த்திருப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், புனிதமான கஅபாவின் பக்கம் உன் முகத்தை திருப்பு என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை நோக்கி தொழத் துவங்கி விட்டார்கள். அதுவரை அந்த யூதர்கள் அவர்கள் நோக்கிய பைத்துல் மக்திஸையே நோக்கி தொழுதார்கள். இப்படி இபாதத்தில் மட்டுமல்ல, அவர்களுடைய கலாச்சாரத்தில் மட்டுமல்ல, அவர்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் ஒத்துப்போய் அவர்களை பின்பற்றியதாக மாறி அவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்த கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கமாக்கியதால். அதனால் பாருங்கள், இந்த முடியில் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை என்போம். என்ன கூறுகிறார்கள்? வேதக்காரர்கள் தாடி வைக்க மாட்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், தாடியை நீளமாக வளருங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்.
அவர்கள் பாதணியோடு தொழமாட்டார்கள். நீங்கள் பாதணியோடும் தொழலாம் என்கிறார்கள். நீங்கள் அதிகமானவர்கள் நாளாந்தம் ஒவ்வொருவரும் பிரயாணம் போகின்றோம். நீங்கள் பிரயாணம் போகிற போது ஒது செய்திருந்தால் பாதணியை கலத்த தேவையில்லை. அந்த பாதணியை பிரட்டி பாருங்கள். கீழே நஜீஸ் பட்டிருந்தால் அதை துப்புரவு செய்யணும், பாதணியை கலத்த வேண்டும். இல்லையா அதனோடு தொழுது கொள்ளலாம். பாதணியோடு தொழுவது அதை ரசூலுல்லாஹ் மார்க்கமாக்குகிறார்கள். ஏன்? அது தொழாமல் இருப்பது அது அவர்களுடைய நடைமுறை. இப்படியே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். மதீனாவிற்கு வந்தபோது யூதர்கள் முடியை முன்னுக்காக்கி அவர்கள் வெட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு ஒத்துப் போனார்கள். பின்னர் அல்லாஹு தஆலா அவருடைய நடைமுறைக்கு மாறு செய்வதை மார்க்கமாக்கினார். ஏன்? இஸ்லாம் தனித்துவமானது, கியாம நாள் வரையும் உள்ள மக்களுக்கு வழிகாட்ட வந்தது. அதனால் அந்த தனித்துவம் பேணப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யணும் என்பதற்காக முடியை பிளந்து வாரத் தொடங்கினார்கள். முடியை பிளந்து வாருவது அதை மார்க்கமாக்கினார்கள். எங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக பெட்ரூமை பாருங்கள். யூதர்கள் ஒரு பெண் மாதவிலக்கு ஏற்பட்டால் மொத்தமாக அவளை ஒதுக்கி விடுவார்கள். அவளுக்கென்று தனி ஒரு இடத்தை கொடுத்திடுவார்கள். அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அது வேதத்தில் சொல்லப்பட்டதல்ல, அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட வழிமுறை. கிறிஸ்தவர்கள் பெண்ணுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டால் அவளை மாதவிலக்கு என்று பார்க்காமல் உறவு கொள்வார்கள். இரண்டு பேரும் அவர்களாக ஏற்படுத்தி கொண்டது. அருமை ரசூலுல்லாஹ் இரண்டு பேருக்கும் மாறு செய்ய சொன்னார்கள். இஸ்னவு குல்ல ஷை இல்ல நிக்காஹ் என்றார்கள். நீங்கள் அனைத்தையும் செய்யுங்கள் உடல் உறவை தவிர என்றார்கள். யூதர்களை போன்று அவர்களை மொத்தமாக ஒதுக்கவும் வேண்டாம். கிறிஸ்தவர்களை போன்று உறவு கொள்கிற அளவுக்கு நீங்கள் மோசமாக போகவும் வேண்டாம். மாறாக நடுநிலைமையாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களோடு இருங்கள், உறவு கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரி, ஆனால் இன்று எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய வாலிப சமுதாயம் என்ன செய்கிறது? ஒருவர் முடியை, ஒரு நடிகன், ஒரு மேற்கத்தியன், ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவர் முடியை ஒரு விதமாக வெட்டுகிறார். இங்குள்ள சலூன்கள் எல்லாம் பின்பற்றுவார்கள். அது அவர்கள் முடியும். நாம ஏன் அதை பின்பற்ற வேண்டும்? இன்று என்ன நடக்கிறது? ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள் கஸ் என்பதை. முடியில் ஒரு பகுதியை நல்லா ஷோட்டாக வலிச்சு விட்டு ஒரு பகுதியை வைப்பது, அதை ரசூலுல்லாஹ் நேரடியாக தடை செய்தார்கள். இன்று பார்க்கிறோம். நாங்கள் போனால் அதிகமான சகோதரர்கள் வளைச்சு அப்படியே முழுசாக வலித்து விட்டு நடுவில் கொஞ்சம் இருக்கிறது. சகோதரர்களே, எங்களுக்கென்று ஒரு தனித்துவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காட்டி தந்தது. கடைசியாக இந்த முஹர்ரம் நோம்பிலேயும் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மார்க்கமாக்கி தந்தார்கள். அதை நாங்கள் புரிய வேண்டும். நாங்கள் அதை ஒரு இபாதத்தாக எடுக்க வேண்டும். அதனால் தான் அதிகமான விடயங்கள், பெட்ரூமுடைய விடயம் வரை சொல்லிவிட்டேன். எனவே நீட்டிக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் புரிந்து முடியுமான அளவில் எங்களுடைய நடைமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த விதத்திலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக ஆக்கிக்கொள்ள நாங்கள் முயற்சிப்போம். நோன்பை நாங்கள் பிடிப்பதன் மூலம் இந்த வருடம் நடந்த வருடத்தின் பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படுவதற்கான அந்த பாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.